டேஸ்டி. வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். இது வந்து நான் சொன்னேன்ல பூண்டு சீரகம் எல்லாம் போட்டு காட்டணும்ல, அதை அப்படியே தேங்காய் போட்டு குறை அரைச்சி எடுத்து வந்துட்டேன். சரிம்மா. டேஸ்டி. நான் வந்து 3 விசிலுக்கு மேலே விட்டு எடுத்துன்னு வந்துக்கிறேன். எப்படி வந்துன்னு பார்க்கலாம். சரிம்மா. அதான் திறக்கிறேன். பாருங்க அம்மா என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறேன்னா மிளகாய் கூட்டு தான் செய்ய போறேன். அப்பா வந்து நம்ம தெரிஞ்சவங்க மாத்த வந்து பிலாப்பழம் வாங்கினா சொன்னேன். அங்கே போய் பார்த்தாங்களாம், எல்லாம் குட்டி குட்டி பழம் தான் இருக்குதான். சரி இன்னும் ஒரு 20 நாள் சரி இன்னும் ஒரு 10 நாள் சேர்ந்தா நல்லா பழம் பெருக்குமா, அப்போ நான் வாங்கின்னு வரமான்னு சொன்னாங்க. சரி சின்ன காயாச்சும் வாங்கினுவா, கூட்டு மாரி பொரிச்சு செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி கேட்டேன். சரி நீ கேட்ட மாரி நான் வாங்கி வரமா சொல்லிட்டு வாங்கி வந்துக்கிறாங்க 2 காயா. இது வந்து பெரிய காய் கூட இது வந்து ஒட்டி நிற்கிற காயா. இது அவ்வளோ பெருக்கும் பெருக்காது, அதனால இதை மட்டும் புட்டு பார்த்து புட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். சரிம்மா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிட்டேன், ஆனால் இப்பயும் செய்கிறேன். சரிம்மா. திட்டமாக நம்ம ஒரு காய் எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறது 2 பேர் தான். அப்பா எப்பவுமே எந்த பொருள் செஞ்சாலும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக எடுத்துவாங்க. சாம்பிளுக்கு திரும்பி தான் கொஞ்சமாக எடுத்துவாங்க. இருக்குது நம்ம 2 பேர், நம்ம திட்டமாக செஞ்சுக்கலாம். சரியா? சரிம்மா. ஒன்று போதும். ஒன்று எடுத்துக்கிறேன். சரி செஞ்சுக்கிறேன். கருமட்டை கத்தி இது வந்து அப்பா கருமட்டை வேலை எடுத்து யாரை கட்டாங்க இல்லையா, வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நமக்கு அப்பப்போ யூஸ் ஆகும். ஜெயா இந்த கத்தியில் வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் தடைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த வந்து பால் பிடிக்கும், பால் பிடிக்கும், தடைக்கிறேன். சரிம்மா. இது வந்து கட்டம் பால் ஏமாத்திரம் தயிர் மாரி. இதான் காயில் தான் வந்து அதிகமாக வந்து பால் இருக்கும், பிசினி மாரி ஓட்டுக்கு. இது வந்து திட்டமாக அறுத்து எடுத்துக்கிறோமா, கட்டமாக அழகாக அறுத்து எடுத்து தட்டில் வச்சுன்னு காட்டுறேன். நிறைய பால் வரும். கையில தான் எண்ணெய் தடிக்கணும், நம்ம பசுமை ஓட்டுது பிசினி மாதிரி ஓட்டுதா? சரி கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடுவீங்க? கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடிக்கிறோமா. சரிம்மா. அரிஞ்சிட்டு கூப்பிடுங்க, வந்து பார்க்கலாம். அரிச்சு காட்டுறேன். ஜெயஸ்ரீ அழகாக அறிகிறேன் பாரு. அதனால தான் அந்த கத்தி நான் எடுத்துக்கிறது. அரைமணி எடுத்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அறியத்துக்கு. இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது, அழகாக இருந்துட்டு எண்ணெய் தடவை நல்லா கையெல்லாம் ஒட்டவே இல்லை, அழகாக இருக்குதா. இது வந்து நம்ம 2 பாகமாக பொழந்துக்கலாம். சரிம்மா. வந்து கரும்பற்ற கத்தின்றதுனால ஷார்ப்பாக அதெல்லாம் டக்கு டக்குன்னு வெட்டுறீங்க. ஆனால் காய் ரொம்ப சின்ன பிஞ்சு காயமா, கொஞ்சம் கூட பெருக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இல்லை, ரொம்ப சின்ன காய் இல்லை. பார்க்கறதுக்கு நடுத்தண்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நடுத்தண்டை எடுத்துட்டு அங்கே என்னதான் இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், கனமாக எடுத்துக்க மாட்டேன். சரிம்மா. பாப்பா நான் அரிஞ்சு இந்த கிண்ணத்துலேயே போட்டுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நேரம் மாறாத இருக்கும். கொஞ்சம் தண்ணியில் போட்டுக்கிறீங்களா? தண்ணியிலே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அரிஞ்சிட்டு வந்து பார்க்கலாம். சரியா? சரிம்மா. நிறம் மாறாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் போடணும் அரிஞ்சு உடனே. ஆமாம். சரிம்மா. அழகாக இருக்குது இந்த கத்தியில் அரித்து, சூப்பராக. ஜெயஸ்ரீ பாரு அழகாக பூரா தெரிஞ்சு எடுத்துக்கினேன். இதுவே தண்ணியில் போடலாம், ஃபுல்லாக அப்படியே கருப்பு நிறத்தில் மாறிடும். தண்ணி போட்டெல்லாம் அழகாக அரிஞ்ச நேரத்துலேயே இருக்குது பாரு. இது வந்து நான் குக்கரில் போட்டு வேவிச்சு எடுத்துன்னு வந்துடுமா. சரிம்மா. குக்கரில் போட்டு இதுக்கு தேவையானது போட்டு வேவிச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் எல்லாம் சேர்க்கணும். அப்படின்னா இன்னைக்கு கிள்ளிப்பட்ட சாம்பார் வச்சு தொட்டுக்க செய்ய வேண்டியது தான். ஆமாம். இது அப்படியே கூட சாப்பிடலாமா, தொட்டுக்கணும் சாப்பிட்றது கிடையாது, இது அப்படியே கூட சாப்பிடலாம். நான் கொஞ்சமாக அந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேம்மா. சரிம்மா. அப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. சேர்த்து இது சுத்தமான தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை மூடி போட்டு வேக வைக்கணும். ஆமாம். சரிம்மா. வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு வேக வச்சுட்டு இதுக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணி தந்துடுறேன் நான். சரிம்மா. இது வேகத்துக்குள்ளே இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறீங்க. சரிம்மா. 2 பூண்டு பல், 4 மிளகா சேர்த்துக்கிறேன், வர மிளகா. அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருஞ்சிருக்குமா, சீரகம் வேற கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சரி. இது கூட வந்து இது நல்லா குறைன்னு அரைச்சிட்டு இது கூட தேங்காய் பூ திருவி போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் அரிஞ்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. அது தேவையான இப்போ வந்து பிலாப்பழம் சீசன் இல்லையா, இப்போ வந்து பிஞ்சி காலம் தான். இன்னும் ஒரு 20 நாள் சேர்ந்தா நல்லா பழமாகும். பிஞ்சு இருக்கும்போது அதில் என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பிஞ்சையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். பிலாப்பழம் டேஸ்ட்டு வேற, தனி டேஸ்ட்டு தான். அது சாப்பிடும் போது சாப்பிடலாம். இப்போ வந்து பிலா பிஞ்சில் என்னென்ன இது நம்ம அதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும். இந்த
இந்த சீசன் போயிடுச்சுன்னா அதோட அடுத்த வருஷம் தான். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கிறேன்னா காய் இதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு என்ன காய்க்குதோ அதை அப்படி சாப்பிட வேண்டியது. சரி இன்னொரு பலா பிஞ்சு இருக்குல்ல அது வந்து டிஃப்ரெண்டாக செஞ்சு தரேன் உனக்கு நான். சரிம்மா. சரி இது அப்புறம் அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன் ரெடியா. சூப்பராக பெலா பஞ்சு கூட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். ஜெயஸ்ரீ நான் வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே விட்டு எடுத்துன்னு வந்துக்கிறேன். எப்படி வந்துன்னு பார்க்கலாம். சரி அதான் திறக்கிறேன். பாருங்க நேரம் ஆயிடுச்சு. அந்த மஞ்சள் வந்து அதுக்குள்ளே இறங்கிக்குது. பசு வந்துக்குமா. ஆனால் கொஞ்சம் சூடு கை சூடு தாங்குது. அது ஆட்டம். இந்த பச்சை வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எடுத்து வந்துக்கிறேன். இது வந்து நான் சொன்னேன்ல பூண்டு சீரகம் எல்லாம் போட்டு காட்டணும்ல அதை அப்படியே தேங்காய் போட்டு குறை அரிசி எடுத்து வந்துட்டேன். சரிம்மா. இதுக்கு இந்த பொருள் இதுக்கு தேவையான பொருள் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். சரிம்மா. டேஸ்டி திட்டமான பெலா பிஞ்சு அளவோட இருக்குது. பசு பசு பசுன்னு வந்துடுது. அதிகமா இல்லை கொஞ்சம் பெருசா இருந்துன்னு வச்சுக்க கொஞ்சம் காய் அதிகமா வந்துருக்கும். ஒரு பசு பசு சூடுதான் கொஞ்சம் சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு உடச்சி விடுங்க. இது வந்து அழகா உடச்சி விட்டுட்டு நம்ம செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். சரிம்மா. நான் வந்து வெயில் ஆகி போச்சு மணி 12 நான் கேஷ்ல செஞ்சுக்கிறேன். சரிம்மா. சூப்பரா இருக்கேன். இது வந்து சரண்யா நம்ம எல்லாருக்குமே செஞ்சுட்டோம். சூப்பரா இருந்தது. அதுக்கு அடுத்து இப்பதான் செய்யணும். இப்போ நம்ம 3 பேர் தான் ஷேர் பண்ணிக்கணும். சரிம்மா. நான் அழகா வரும் கையிலே உளுத்து விட்டுக்கினேன். அந்த அடுப்பு பற்ற வச்சிட்டேன். கேஸ் பற்ற வச்சிட்டேன். நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். சரி உள்ளவே செஞ்சுக்கலாம். ஆமா. நல்லா கல் சூடு ஏற்று. சரிம்மா. பாப்பா கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ஊற்றி கொச்சிருச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறீங்களா? கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறீங்களா? சரி. கடுகு பொடி. ஏன் கடுகு கூட உளுந்துருக்குமே அது பத்தலையா? அது 1-2 தான் ரொம்ப இல்லை. ரொம்ப இல்லை. கடுகு போட்டு எடுத்துக்கலாம். பாப்பா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுமா? நம்ம ஒரு பெலா கொஞ்சம் எடுத்து வச்சிடும் இல்லையா இதை போட்டுக்கலாம். சரிம்மா. தேங்காய் பூ போட்டுக்கணுமா? சரிம்மா. எல்லாம் அழகாக இருக்குது. உங்களுக்கு தேங்காய் பூ கொடுங்கலாம் மசாலாம் போட்டுருக்கேன். வாசனையாக இருக்குது. சரிம்மா. தேங்காய் சட்னி ஒரு வாசனை வருதா? இல்லை இல்லை நல்லா வாசனை பாருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். சரிம்மா. ஜெயா சூப்பராக வந்து கடா பிஞ்சு ரெடி ஆகிடுது. இதில் வந்து ஃபைனல் முடி வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறோம். சரிம்மா. சரி இது கூட நான் எந்த ஒரு மசாலா எதுவுமே சேர்க்கல. எதுவுமே தெரியல. நம்ம இப்போ எல்லாத்துக்குமே அவ்வளோதான் சேர்த்துக்கிறோம். எல்லா மசாலா தான் போட்டுக்கிறோம். தேங்காய் பூ போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டுக்கிறோம். அதுதான் மசாலா. சரி சரி. பாப்பா நம்ம காய் வேவிக்கும் போது உப்பு சேர்த்துக்கணும் இல்லையா? 6 உப்பு தான் சேர்த்துக்கணும். 6 உப்பாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சரிம்மா. அவ்வளோதான் ஃபைனலாக வந்து கூட்டு அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அழகான பெலாப்பட்டி கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்குற வேலை தான் இப்போ. ஆமாம். சரி சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வந்து பெலாக்காய் கூட்டு செஞ்சுட்டேன். இன்னொரு காய் இருக்குது அது வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சு தரேன். சரிம்மா. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. அழகாக செஞ்சுக்கணும். சூப்பராக செஞ்சுக்கிறீங்க. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் பெலா கூட்டுன்னு. சரிம்மா. இந்த சனையை இப்போ சாப்பிட்டு பாருங்க. ஓ செய்ய பார்த்து ஆள் கூட்டு வரல சாப்பிடும் போது கூட கூட்டு வந்துட்டாங்கடா. நல்லா இருக்குதா? சூப்பராக அவங்க ஏன்னா நான் செஞ்சேனாச்சே சூப்பராக தான் இருக்கும். அவங்க வந்து முடி சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குதுன்னு. டேஸ்ட்டாக இருக்கு. நான் என்னப்பா செஞ்சேன். நான் போய் சாப்பிட்டு பார்க்குறேன். உண்மையுமே சூப்பராக டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்த அனுபவம் தான் சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்கணும். சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து கூட தக்காளி ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரசமோ சாம்பாரோ வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னியா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.